அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ரிலாக்ஸ் வீடியோ, சிரிப்பு, ஜோக்ஸ், அதோட சிந்தனை கருத்துக்கள், அதை வீடியோ பார்க்க போகிறோம். இது நம்ம சேனலுக்கு 60வது வீடியோ. நம்ம சேனல் முதல் நேம் ஸ்பிரிச்சுவல் அருள் யூடியூப் சேனல் நேம் இருந்தது. அதை மாற்றி அருள் ஸ்டூடெண்ட்டு கைடு யூடியூப் சேனல்னு மாற்றியிருக்கோம். இந்த யூடியூப் சேனலுக்கு இது 60வது வீடியோ. நம்ம ஜியாலஜி சப்ஜெக்டில் I2 ஜியாலஜி அந்த வீடியோ போட்டிருக்கோம். திருக்குறள் ஒரு அதிகாரமாக வெளியிட்டுருக்கோம் வீடியோவை. வெள்ளம் பாய்த்தப்போ வெள்ளம் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு இயற்கை பேரிடர், அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆன்மீகம் தொடக்க விழா, ஆன்மீக மையம் தொடக்க விழா, அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். தன்னம்பிக்கை தரும் கருத்துக்கள் அப்படிங்கிற தலைப்பில் காந்தி மகான் சொன்னது, APJ அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன கருத்துக்கள், ஏசுபிரான் சொன்ன கருத்துக்கள், எல்லாமே 12 திருமுறைகள், திருவாசகம், தேவாரம், திருப்பாவை எப்படின்னு சொல்லி நிறைய தன்னம்பிக்கை தரும் கருத்துக்கள் வீடியோவும் வெளியிட்டுருக்கோம். இடையில பொழுதுபோக்காக சிரிப்புகள், ஜோக்ஸ், சிந்தனை கருத்துக்கள் அது அடங்கிய ஒரு வீடியோவும் நிறைய வெளியிட்டுருக்கோம். இப்படி இந்த சேனல் ஒரு மல்டி ஃபேஸாக எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி வெளியிட்டிருக்கோம். நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து பார்க்குறவங்க ஆதரவு கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கருத்துக்களை நம்ம கொண்டு வருவோம். இது இல்லாமல் நான் முதல் சொன்ன மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அப்படின்னு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாணவர்களுக்கு நிறைய பல்கலைக்கழகத்தை இந்த சப்ஜெக்ட் வச்சுருக்கிறாங்க. அதனால தான் நேமையும் மாற்றும் நான் சொன்னேன். அது சந்தமாக வீடியோ 2 வீடியோ போட்டிருக்கோம். அதே போல் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது. அந்த சிலபஸும் கவர் பண்ணி தான் இந்த வீடியோவும் போட்டுட்ருக்குறோம். அதனால் மாணவர்கள் இந்த சேனலை பார்த்து பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இப்போக்கி இந்த வீடியோ ரிலாக்ஸ் வீடியோ, இது நம்ம சேனலுக்கு 60வது வீடியோ. வாங்க பார்க்கலாம். நான் ஒருத்தரையும் சொல்கிறதான், நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள், கவலைகள், வருத்தங்கள், துன்பம், துயரங்கள் இருந்தாலும் நம் மனதை செம்மையாக, அமைதியாக, ஆனந்தமாக வைத்து இருந்தால்தான் நம்முடைய உடல் தோற்றத்திலும் உடல் உழைப்பும் செவ்வனே இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மனதில் குறைகள் இருந்தால் முகம் வாடிவிடும். எந்த வேலையும் நம்மால் ஒழுங்காக, திருப்திகரமாக செய்ய இயலாது. எனவே நாம் மனத்தை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்க வேண்டும். நாம் அணியும் தங்க நகைகளை விட நம் முகத்தில் தவழும் புன்னகையே நமக்கு பேரழகு என்று ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். சிரிப்பு, நகைச்சுவை, கேலி, கிண்டல், காமெடி இவையெல்லாம் இறைவன் மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் கொடுத்த வரம். அதை சிலர் மட்டுமே நன்றாக பயன்படுத்தி தங்கள் வாழ்வில் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் அந்த நகைச்சுவை உணர்வு இல்லாமல் எந்த நேரமும் டென்ஷனாகவும் கோபமாகவும் வைத்துக்கொண்டு தங்களையும் தங்கள் சுற்றி இருப்பவரையும்
பாதிப்படையுமாறு செய்து விடுகிறார்கள். தங்களுடைய ஆரோக்கியத்தையும் உடல்நலத்தையும் கெடுத்துக் கொள்கிறார்கள். எனவே அனைவரும் சிரித்த முகத்தோடு இன்முகத்தோடு நம்முடைய கடமையை ஆற்றுவோம் என்று சொல்லி, நாம் நகைச்சுவையோடு இருந்தால், சிரித்த முகத்தோடு இருந்தால் நம்முடைய கவலைகள் குறையும், பொழுது போகும், நட்பு வட்டாரம் பெருகும், கோபம் அடங்கும், நம்முடைய வேலைப்பளு குறையும், வாழ்வில் உற்சாகம் பிறக்கும். வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும். ஆதலால் நாம் வாய்விட்டு சிரிப்போம், பிறரையும் சிரிக்க வைத்து மகிழ்வோம். சிரிப்பில்லாத வாழ்க்கை என்பது சிறகில்லாத பறவைக்கு சமமாகும். சிறகு இல்லை என்றால் பறவையால் பறக்க முடியாது. ஆதலால் பறவைக்கு அழகு சிறகு. அதுபோல் நமக்கு அழகு சிரிப்பு. சிரிப்பு இருந்தால்தான் நாம் உயிருடனும் நல்ல மகிழ்ச்சியுடனும் இருப்பதாக பொருள் கொள்ளலாம். இல்லையெனில் நாம் ஏதோ நடைபெணம் போவது போலதான் பிறர் நினைப்பார்கள். எனவே சிரித்து மகிழ்வோம், பிறரையும் சிரிக்க வைத்து மகிழ்வோம் என்று கூறி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம்.